விவசாயிகளிடமிருந்து சுமார் 4000 மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் இருக்காங்க. அடுத்தது திருவாரூர் மாவட்டம் வடுவூர்ல விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டை 8000 மூட்டை அந்த டிபிசி அங்க இருப்பு வச்சிருக்காங்க. அதையும் அங்கிருந்து உடனுக்கு எடுத்து செல்லவில்லை. அங்க இருக்கின்ற விவசாயிடமிருந்து 7500 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாம இருக்கிறாங்க. திறந்த வெளியில அவர்களெல்லாம் இந்த நெல்மணிகளை குவித்து வைத்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மழையில நெல்மணிகள் எல்லாம் முளைத்து வீணாகி இருக்கின்றது. செருமங்கலம் என்ற இடத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே நேரடி கொள்முதல் நிலையத்தில் சுமார் 7200 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகளும் உடனுக்கு எடுத்து செல்லவில்லை. இன்னும் விவசாயிடமிருந்து 8000 மூட்டை கொள்முதல் செய்யாமல் அந்த விவசாயிகளும் அங்கங்கே குவியலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து இன்றைக்கு பெரும் நஷ்டத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள் விவசாய மக்கள். இந்த நாங்கள் பார்த்த ஒரு 4 இடம், அதோட வழியில் 100 இடத்தையும் பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த 5 இடத்திலுமே இன்றைக்கு விவசாயிகள் தெரிவிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு 800 இருந்து 900 மூட்டை தான் இடம் போடுறாங்க. அது இந்த 10 நாட்கள் இடம் போடவே இல்லை. அதனால நாங்கள் கொண்டு வந்த மூட்டைகள் எல்லாம் அப்படியே கிடக்குது. நெல்மணிகள் எல்லாம் குவிச்சு வச்சிருக்கிறோம்.